ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 1 தான் பார்க்க போகிறோம். பசுமை சுற்றுச்சூழல் பாடம் தான் பார்க்க போகிறோம். அதற்கு புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பக்கையை நோட் பண்ணிக்கோங்க. 75 உள்ள மதிப்பீடு கொஸ்டினோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எதுனா கழிவுகளை பிரித்தல். என்னென்னா கழிவுகளை பிரித்தல் நோட் பண்ணிக்கோங்க. மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது? நெகிழி தட்டு. அது நெகிழி தட்டு. எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் போடுவது முக்கியம். இது டேஸ் பாதுகாப்பிற்கு அவசியம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பண்ணிக்கோங்க. ஆன்சர் செகண்டு. டேஸ் என்பது 3Rல் உள்ள முதல் R ஆகும். 3Rல் உள்ள முதல் R என்னன்னு கேட்டிருக்காங்க. மறுபயன்பாடா, குறைத்தலா, மறுசுழற்சியான்னு கேட்டிருக்காங்க. குறைத்தால் தான் அதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல். இன்னொன்று நெகிழிப்பை வேண்டாம் என்று சொல்வது. இதுக்கு உரிய ஆன்சர் எதுனா ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல் தான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எளிதில் மக்கக்கூடிய பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துளக்கிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. மூங்கில்கள் தான் எளிதில் மக்கக்கூடிய பொருட்கள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துளக்கிகள் தயாரிக்க பயன்படுகிறது. டேஸ் ஒரு ஆன்சர் என்னது? மூங்கில். டேஸ் நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். நெகிழி மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். இதுதான் இதோட ஆன்சர். டேஸ் ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளாகும். மறுசுழற்சி செய்ய முடியாத பொருள் என்னன்னா பல அடுக்கு நெகிழி தான் அதோட ஆன்சர். என்னது? பல அடுக்கு நெகிழி. நெக்ஸ்ட் என்னதுன்னா பின்வருவனவற்றை பொறுத்துக. இதில் நெகிழி கழிவுகள்லாம் என்னது? சுற்றுச்சூழலை பாதிக்கும். நெகிழி கழிவுனா என்னது? சுற்றுச்சூழலை பாதிக்கும். கழிவுகளை பிரித்தலின் 4ஆம் படி என்ன? கழிவுகளை அகற்றுதல் தான் அதோட 4ஆவது படி. குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தலின் சுருக்கம் என்னன்னா 3Rல் 1, அதாவது 3R. சில்வர் பாத்திரம்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருளாகும். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்னென்னா 3, 4, 1, 2 இது அதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியா தவறா என எழுதுக. 3R செயல்முறைகளினால் நிலப்பகுதியில் நிரப்புவதற்கு செல்லும் கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகின்றது. இது சரியா இல்லை தவறா? இது சரி. ஸோ இதோட ஆன்சர் சரி. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பை தவறு. இதோட ஆன்சர் வந்து தவறு. நெகிழிப்பை, தெர்மோகால் மற்றும் பல அடுக்கு நெகிழி ஆகியவை மறுசுழற்சிக்கு பொருளாகும். தவறு. குப்பைகளை முறையாக பிரிக்கக்கூடாது. தவறு. இதோட ஆன்சர். 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையெடுக்க. 3R என்றால் என்னென்னா 3R என்னென்னா குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. என்னென்னா குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. மக்கும் கழிவு என்றால் என்ன? இது வந்து 72வது பக்கத்தில் இருக்குது. இதோட ஆன்சர் எடுத்துக்கோங்க. இது 72வது பக்கத்தில். மக்கும் பொருட்கள் என்றால் என்னென்னா உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருட்கள் அல்லது மக்கும் பொருட்கள் எனப்படும். அதாவது இந்த நுண்ணுயிர்களால் சிதையக்கூடிய பொருட்கள் உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருட்கள் அல்லது மக்கும் பொருட்கள் எனப்படும். இதுதான் இதோட ஆன்சர். நுண்ணுயிரிலிருந்து இதுவரை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கழிவு மேலாண்மையின் வெவ்வேறு படிநிலைகளை எழுதுக. கழிவு மேலாண்மையின் வெவ்வேறு படிநிலைகள் எழுது. இது 64வது பக்கம். 64வது பக்கம் எடுத்துக்கோங்க. 64வது பக்கத்தில் இங்கே பாருங்கள். கழிவுகளை பிரித்தல், இது கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல். இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதணும். இது அதோட ஆன்சர். கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரமாக்குதல். இந்த பக்கம் கழிவுகளை அகற்றுதல். என்னென்னா இதுதான் கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரமாக்குதல். நெக்ஸ்ட்டு கழிவுகளை அகற்றுதல். இதான் அதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. மறுசுழற்சி செய்யக்கூடிய ஏதேனும் 5 பொருட்களின் பெயர்களை எழுதுக. இது வந்து 68வது பக்கம் எடுத்துக்கோங்க. 68வது பக்கத்தில் மறுசுழற்சி என்பது இந்த 3 பாயிண்ட் தான் இதோட ஆன்சர். என்னென்னா பிஇடி குடுவை, நெகிழி, பழைய கண்ணாடி குடுவைகள். இதுதான் இதோட ஆன்சர். என்னென்னா பிஇடி குடுவை, நெகிழி, பழைய கண்ணாடி குடுவைகள் தான் இதோட ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுக்கு விடை தருக. நீங்கள் வீட்டில் எவ்வாறு குப்பை கழிவுகளை கையாளுவீர்கள்? இது வந்து 66வது பக்கத்தில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இதாக இருக்குது 3R. ஃபஸ்ட்டு ஒன்று குறைத்தல். இந்த குறைத்தல், இந்த ஃபஸ்ட்டு குறைத்தல் இருந்து ஆரம்பித்து பொருள்படும் இதுவரை நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 67வது பக்கத்தில் மறுபயன்பாடு என்பது ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ அல்லது வெவ்வேறு பயன்பாடுகளுக்கோ உபயோகப்படுத்துவதாகும். இதுதான் இதோட செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு மறுசுழற்சி. மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பின் தூக்கி எறியும் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்குவதாகும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் யாவை? 71வது பக்கத்தில் இருக்குது, இதோட ஆன்சர். தமிழ்நாட்டில் இது வந்து 71வது பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள். நெகிழி தட்டுகள், நெகிழி நீர்ப்பைகள், பலரசத்தை உறிஞ்சும் நெகிழி குழாய்கள், உணவு பானம் அடைக்கும் நெகிழி பைகள். நெகிழி தட்டுகள், நெகிழி நீர்ப்பைகள், பலரசத்தை உறிஞ்சும் நெகிழி குழாய்கள், உணவு பானம் அடைக்கப்படும் நெகிழி பைகள். இதை அதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா மறுசுழற்சியின் நன்மைகளை எழுதுக. இது வந்து 68வது பக்கத்தில் இருக்குது, எடுத்துக்கோங்க. 68வது பக்கத்தில் இந்த பழைய செய்தித்தாள்கள் இதிலிருந்து இந்த புதிய பொம்மைகளாக மாற்றப்படுகின்றன. இதுவரை இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் என்றால் என்ன? இது வந்து 72வது பக்கத்தில் இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் வந்து 72வது பக்கம் தான் இருக்குது, எடுத்துக்கோங்க. 72வது பக்கத்தில் என்னென்னா இந்த நுண்ணுயிர்களால் இருந்து எனப்படும் வரைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இவையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்று அழைக்கப்படுகின்றன, இதுவரைய செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இலைகளை உணவு உண்ண பயன்படுத்துவது தமிழ்நாட்டின் பாரம்பரிய உருவாகும், இது வந்து 3வது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கைப்பைகளில் இருந்து ஆரம்பித்து மூங்கில் பயன்படுகின்றது, இதுவரை 4வது பாயிண்ட்டு. இது அதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.